Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. இது உண்மையிலேயே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலம் தானா, அது கட்டாயம் தானா இப்ப இந்த முடிவுகளை பார்க்கும் போது? சுய பரிசோதனைங்கிறத தாண்டி மாறுகின்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. 2K kids, 2000 குழவிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்சி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா வரைக்கும் வந்தாச்சு. தலைவரே கூட வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்டதான் வாக்கு கேட்கலையே தவிர ஜென் பீட்டா வரைக்கும் கேட்டாருல்ல, ஜென் ஆல்பா வரைக்கும் கேட்டாரு. நீங்க போய் உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட வாக்கு போட்டு சொல்லுங்க. அது எல்லாமே எலக்ட்ரல் அஃபென்ஸ். அது கண்டுக்கிடவே இல்லை. பட் அதையும் நம்ம நகைச்சுவையா கடந்து போயிடுறோம் பாத்தீங்களா? தேர்தல் ஆணையம் கூட அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குழந்தைகளை இந்த மாதிரி வாக்களிப்பதற்காக பயன்படுத்துவது என்பதே குற்றம் அப்படிங்கறதையும் யாருமே ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கல. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான நியூ நார்மல்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, இதற்கேற்றாற்போல் நாமும் மாற வேண்டுமா? நம்முடைய கொள்கைகளை மாற்ற வேண்டுமா? அல்லது இப்ப சகோதரர் வந்து அந்த பிரியாம்புல சொல்லும் போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுறாருல்ல, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுதல்லாம் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு இல்ல. சோ வாட், ஓகே, you were like that, why should I be like that அப்படின்ற ஒரு தோட கிளிக்கிட்டு போற ஒரு காரணம். யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்ப இதுக்கு? இவங்க இப்படிதான் இதுல பொறுப்பேற்றுக்கிறதுங்கிறத தாண்டி இவர்களுக்கு ஏற்றாற்போல் நாம் வழி நடத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம்ங்கிறத அப்படி யோசிக்கணுமான்னு பாக்குறேன். இல்ல, நீங்க வந்து இலக்கியத்துல எல்லாம் சீனியர். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலேங்கிறது. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய இளைஞர்கள் ஒரு கட்டத்துல நம்ம செதுக்க வேண்டிய களிமண்ணே வச்சுக்கோமே, அதை செதுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம அரசியல் கட்சிகள், சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சிகளுடைய பொறுப்பாக தானே இருக்கு. அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இவங்களுக்கு இல்ல இவங்க இப்படி கண்மூடித்தனமா பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நாங்க எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும், நான் திமுக என்கின்ற அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன்னு, ஜனவரி 25 என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் ஈந்தவர்களுக்கான ஒரு நினைவு நாள். அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் அவர்களை பற்றிய பேச்சு இருக்கும், அந்த உணர்வெழுச்சி இருக்கும் என்பதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி அந்த முப்பெரும் விழா என்பது தந்தை பெரியாரின் பிறந்த நாள் என்று சொல்கிறோம். அவருடைய சிந்தனைகளை நினைவூட்டி பார்ப்பதற்கான ஒரு நாள், பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனைகளை நினைவூட்டி பார்ப்பதற்கான ஒரு நாள், நம்முடைய திராவிட இயக்கம் தோன்றி அது என்னவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்தது என்பதை நினைவூட்டி பார்ப்பதற்கான ஒரு நாள் என்று தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கருத்தியலை கொண்டு சேர்க்கிறோம். ஆனால் இப்போது இந்த கருத்தியல் இவ்வளவு இடத்துல இருக்குன்னா, திரைக்கவர்ச்சி என்பது இந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு. அதுவும் கூடுதலாக இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்த பின்பு எது மிக அதிகமாக அவர்களை கவர்கிறது என்றால் இந்த திரைப்படங்கள் அல்லது இந்த மாதிரியான கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. சகோதரர் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடித்து அல்லது கலை இலக்கிய உணர்வோடு இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தான். முத்தமிழர் கலைஞர் முதற்கொண்டு பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு திரைப்படத்தையே பயன்படுத்தினார்கள் ஆயுதமாக. அதுதான் மிக முக்கியம். ஆனா இப்போது ஆயுதம் என்பதை தாண்டி அது ஒரு பொழுதுபோக்கு, எங்களை என்டர்டெயின் செய்வது, எங்களை சந்தோஷப்படுத்துவது, எங்களை குஷிப்படுத்துவது. எனவே அப்படிப்பட்ட ஒருவர் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற நிலைக்கு இவர்களோட மைண்ட் ஷிஃப்ட் மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பா கவனிக்கணும். அந்த இடத்துல கூட இவர் கட்சி ஆரம்பிச்சு மாநாடெல்லாம் நடத்தும் போது கூட நம்ம விழிப்போட இருந்திருக்கலாமோ? அவர் பாய்காட் பண்ணிக்கிட்டே இருந்தது, அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்றது இல்ல, அதை பத்தின புரிதலை அதே இளைஞர்களுக்கு ஏற்படுத்தல. அவங்கள வந்து அந்த சீன்ற வேலை மட்டும்தான் இருந்தது. இப்ப அப்பவே இத ஒரு டிபேட்டபிளா மாத்தி விஜய் சொல்றத அவரை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருந்தா இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த 3 வருஷத்துக்கு அந்த இளைஞர்களுக்கு அப்பப்ப அந்த ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குமா? இல்ல, நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் தொடர்ச்சியாக. அதன் மூலமாகத்தான் இப்படியாவது தக்க வைத்திருக்கிறோம். நீங்க புறக்கணிச்சிட்ட எந்த அவருடைய குற்றச்சாட்டுக்கும் திமுக தரப்புல இருந்து பதிலே வரல. கடைசி நேரத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட விமர்சனம் பண்ணாரு. ஆனா நீங்க வந்து அதை எந்த குற்றச்சாட்டு எதையுமே கண்டுக்காமே விட்டீங்க. நீங்க இல்ல, நீங்க யார சொல்றீங்க? திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே. இல்ல, விஜய் வைத்த குற்றச்சாட்டு தலைவர்கள் தரப்புல இருந்து வேணா நீங்க சொல்லலாம். ஆனா பேச்சாளர்களாகிய நாங்கள், எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து களமாடுபவர்கள் எல்லோருமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி கொண்டுதான் இருந்தோம். அவரை எக்ஸ்போஸ் பண்றதை நம்ம முதல் வேலையாக செய்து கொண்டுதான் இருந்தோம். அதைதான் நீங்க கவனிக்கணும். ஆனால் எங்களுடைய தலைவர் அந்த மாதிரியான கடினமான வார்த்தைகளையோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அது அவருடைய கண்ணியம், எங்களுடைய திராவிடம் கற்றுக் கொடுத்த கண்ணியம். அந்த கரூர் விஷயத்துல கூட அவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தங்களுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார் என்றுதானே சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை கடைபிடிப்பதை
அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்வுள்ளவராக இருப்பதையே கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம வந்து நிக்கிறோம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.